மருத்துவமனையில் மது அருந்தியதை தட்டி கேட்ட ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நாகையில் அரசு பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நாகை மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்திற்குள் நேற்று மாலை நுழைந்த ஒரு கும்பல் அங்கேயே மது அருந்தியுள்ளது. இதனை கண்டித்த மருத்துவமனை ஊழியர் சிவசாமி என்பவரை போதை கும்பல் தாக்கியுள்ளது. தட்டி கேட்ட மருத்துவமனை ஊழியர்கள் சிலரும் போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்டனர். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரில் 11 பேரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவமனையில் ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் மருத்துவ பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு கோரியும் அரசு பணியாளர் சங்கம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஊழியர்களை சில சமூக விரோதிகள் சேர்ந்து கொண்டு தாக்கியிருக்கின்றார்கள். தாக்கியதை காவல்துறை சிறிது நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அவர்களை ஆயுதத்துடன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்க முற்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அதைப்போல அரசு பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அரசு அலுவலகங்களில் உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும். நேற்று சாயந்தரம் பணி முடிஞ்சு 4:30 மணிக்கு போகும்போது காம்பவுண்டுக்குள்ள ஒரு 25க்கு மேலானவங்க மது இருந்துகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து இங்கே ஆஸ்பத்திரி உள்ள அடிக்காதீங்க, காம்பவுண்டுக்கு வெளில போங்கன்னு சொன்னேன். சட்டையை பிடிச்சி என்னை கீழே தள்ளி தகாத வார்த்தையில தட்டி என்னை அடிச்சுட்டாங்க. என்னை மட்டும் அடிக்காத கூட இருந்த பப்ளிக்கையும் பொதுமக்களையும் அடிச்சாங்க. எல்லார் கையிலையும் கத்தி இருந்தது. எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். விரட்டி அடிச்சாங்க எங்களை.